நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை பற்றிய ஒரு விளக்கம். அந்த சந்திரன் அமைப்பை வைத்து ஜாதகத்தில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அவர் என்னெல்லாம் செய்வார், நல்லவரா கெட்டவரா, இதை பற்றி இதில் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். சந்திரன் என்றால் பொதுவாக நமது ஜாதகத்தில் அம்மாவை குறிக்கும், சூரியன் அப்பாவை குறிக்கும். இப்போ சந்திரன்னா அம்மா ஸ்தானம். சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை வைத்து அந்த ஜாதகரின் தாயை பற்றிய விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் சந்திரனால் மன நிம்மதி, மனிதனுக்கு பணம் சம்பாதிச்சிடலாம், பேரு புகழ் எல்லாமே சம்பாதிச்சிடலாம். ஆனால் மனக்கவலை, மன அமைதி சம்பாதிக்க முடியாது. அது உங்களுடைய ஊழ்வினையின் காரணமாக உங்களுக்கு கூடயே வரக்கூடிய ஒரு நிழல்னு சொல்லலாம். உங்கள் நிழல் உங்கள் கூட வரப்போகுது இல்லையா? அது மாதிரி இந்த சந்திரனுடைய அமைப்பு வைத்து தான் உங்களுடைய மன நிம்மதி எப்படி இருக்கும், இவர் மன நிம்மதியோடு இருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் பார்த்திங்கன்னா சூரியனுடைய சக்தி அதிகமான உள்ள கிரகம். ஆனால் அது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சூரியன்கிறது சிவன், சந்திரன்கிறது சக்தி. சிவன் பெருசா சக்தி பெருசான்ற அந்த பிரச்சனையில் உங்களுக்கே தெரியும் யார் பெருசுன்னு தீர்வு வந்திருக்குது. ஒன்றும் இல்லை, சிவன் விட்டு கொடுத்து போயிட்டார். ஏன்னா சக்தி வேணுங்கிற ஒரு எண்ணத்தில் விட்டு கொடுத்து போனதுனால கீழே படுத்துக்கிட்டாரு. அதுக்கு மேலே இந்த அம்மா காலை தூக்கி வச்சிருச்சு சக்தி. அதுதான் காளி, மகா காளி. நாக்கை வெளியே நீட்டிக்கிட்டு நிற்கிதுன்னு பார்த்துருப்பீங்களே, வடநாட்டில் இதுக்கு உண்டான கோயில் எல்லாமே இருக்குது. அதுக்குன்னு சிவன் பெருசு இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கும் எவ்வளோ சக்தி வாய்ந்தாலும் சரி, அவன் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோபக்குவம் இருந்தால் கெட்டு போவதில்லை, இல்லைன்னா கெட்டு போயிடுவான். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. அப்போ அந்த மனமது செம்மையாக என்ன வேணும், மந்திரம் தேவை, ஜபிக்கணும். ஸோ அந்த மனம்னு சொல்லக்கூடிய அந்த குதிரை, அதுக்கெல்லாம் ஆர்ட்ஸ் பவரே இல்லைங்க. கண்ணை மூடி நினச்சோம்னா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகலாம். ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அப்போது மனம் என்ற அந்த மாயையை கட்டுக்குள் வைத்து அதன் சிறப்பை பற்றி விளக்குவது தான் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். சந்திரன் ஒருவருக்கு நன்றாக இருந்துவிட்டால் அவன் முகப்பொலிவுடன் இருப்பான், நல்ல அழகாக இருப்பாங்க, அட்ராக்ஷனாக இருப்பான். அதாவது எல்லோருமே வசியப்படுத்தக்கூடிய தன்மையில் இருப்பாங்க, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க திரையுலகில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்திரன் சிறப்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா மக்கள் பார்த்தவொடனே பிடிக்கணும் இல்லையா? ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா வசியம், முகவசியம் வேணும், ஃபேஸ் வேல்யூ. இன்னும் பெரிய அந்த காலத்தில் பெரிய சினிமா ஆர்டிஸ்ட், அதாவது என்ன சொல்ல போனால் பெரிய தலைவர்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் அவர்கள் ஜாதகத்தில் என்ன ஆயிருக்கும், உச்சமாக இருக்கும், அதாவது பீக்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த சந்திரன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு தகுந்த போல் அவர் மாறிக்குவாங்க. பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது, நவகிரகங்களும் ஏன் ஒன்றை பார்த்துக்கொள்வதில்லை என்றால் அவர்கள் வேலையை அவங்க செய்வாங்க, நல்லதையும் செய்வாங்க, கெடுதலும் செய்வாங்க. அப்போ அவன் நல்லவனா கெட்டவனா சொல்ல முடியாது. உன்னுடைய ஊழ்வினைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்வாங்க. அப்போ செயல்களை மாற்றும்பொழுது என்ன ஆகும், அவங்க நல்லதாக மாறுவாங்க, கெட்டவனாக மாறுவாங்க. யார்? கிரகநிலைகள். ஸோ இந்த கிரகநிலைகள் எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய சிவசக்தி ஐக்கியம், சிவனுக்கும் சக்திக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன? சந்திரனும் சூரியனும் தான் ஒரு ஜாதகத்தில் முக்கியமான ஒரு கிரகங்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த சந்திரனுடைய அமைப்புகள் நல்லா இருக்குமே ஆனால், திரும்ப சொல்கிறேன், நல்ல நிம்மதியாக தூங்க முடியும். நல்ல தீர்க்கமான உறக்கம் வேண்டுமென்றால் அவனுக்கு சந்திரன் நல்ல இடத்துல அமைய வேண்டும். சந்திரனுடைய பார்வை அந்த மிட்ட கிரகங்களை பார்க்க வேண்டும். ஸோ சந்திரனுடைய அமைப்பு நன்றாக இருக்குமேனால்
உடல்நிலையில் பாதிப்புகள் எதுவும் வராது. சந்திரன் தான் உடம்பு வந்து கூலிங்காக வச்சுக்கக்கூடியவன், ஜில்லுன்னு வச்சுக்குவான் உடம்பை. அதுக்குன்னு ரொம்ப ஜில்லுன்னு ஆச்சுனாலும் ஜன்னி வந்து செத்து போயிடுவாங்க. சமமாக இருக்கணும், அதாவது சமநிலை. அதிகமாக காய்ச்சல் வராது சந்திரன் நல்ல இடத்துல இருந்ததுன்னா. காய்ச்சல் வரவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் மைனஸில் இருக்கும், சூரியன் வந்து ப்ளஸில் இருக்கும். அப்போது சிவசக்தி ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பாதி பெண் பாதி ஆண், அதாவது அர்த்தநாரீஸ்வரர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அப்படி ஒரு ரூபத்தை காமிச்சிருக்கிறாங்க மக்களுக்கு. இறைவன் வந்து இருவரும் சமம்தான். நம்ம உடலில் ஆண் சம்பந்தமான அந்த ஜீன்னு சொல்லுவாங்க, ஜீன்னா என்ன, அந்த செல்களும் இருக்குது, பெண் சம்பந்தமான செல்களும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி. அது எது அதிகமாக இருக்கோ அது அந்த மாதிரி அவங்க மாறுவாங்க. ஃபீமேல் ஜெண்டர் மேல் ஜெண்டர்னு பிடிச்சிக்கிறாங்க இல்லையா, அதான். ஆனால் எல்லாருக்கும் எல்லா தன்மையும் இருக்குது. இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி யாருக்குன்னு கேட்டால் சந்திரன் தான். ஸோ சந்திரனுக்கு அதிபதி யார், சந்திரன் சம்பந்தமான கோயில் எது, சந்திரனுடைய எண் என்ன, சந்திரனுக்கு உகந்த கல் என்ன என்பதை பற்றி இதில் இப்போ பார்ப்போம். சந்திரனுக்கு அதிபதின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வைணவத்தில் பெருமாளை, பாலாஜி என்று சொல்லக்கூடிய திருப்பதி பெருமாளை குறிக்கும். இன்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பாலாஜி ஏழுமலையான், அவர் தான் வந்து சந்திரனுக்கு அதிபதி. இரண்டாவது வைணவத்தில் அது சொல்லிட்டேன். சைவத்தில் பார்க்கும்போது, சைவத்தில் வந்து சந்திரன் பார்க்கும்போது சிவன் வராருங்க. திங்களூர்னு சொல்லக்கூடிய திருவையார் பக்கம் திங்களூர்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிவன் தான் வந்து என்னது சந்திரனுக்கு அதிபதி. திங்களூரில் இருக்கக்கூடிய சிவன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு தனியாக சன்னதி இருக்குது. அதில் போய் நம்ம அந்த பௌர்ணமி என்றோ இல்லை திங்கட்கிழமையிலோ இல்லை அவரவர்கள் திதி வர்ற அன்றைக்கோ இல்லை சந்திர திசை சந்திர புக்தி நடந்தாலோ அந்த கோவிலுக்கு சென்று வருவது அவர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா பாதி நாள் நல்ல வெளிச்சமாக இருப்பாங்க, பாக்கி பாதி நாள் இருட்டாக இருக்கும். ரெண்டும் சமமாக இருக்குமான்னு பார்க்கும்போது ஆமாம், இதில் 15 நாள் அதில் 15 நாள். அது வந்து சந்திரனுக்கு ஒரு சாபம். எப்போதுமே அது வந்து முழு நிலவாக நமக்கு பூமிக்கு தெரியாது. விஞ்ஞான ரீதியாகவும் அது ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பூமி சுற்றுது இல்லைங்களா, அப்போ சுற்றும் போது அதோடைய வெளிச்சங்கள் மாறும், அதோடைய ரேஸ் மாறுது. அப்போ சந்திரன் வந்து அமைப்பு ஏன் திருப்பதி மலை, திருப்பதியை ஏன் சொல்கிறாங்க, திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது மலையோடைய முகடுகள் சந்திரனுடைய கதிர்வீச்சு அதிகமாக இழுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி உள்ள அந்த பாறைகள், அந்த மண் வளம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே திருப்பதியின் திருமலை மேலே இருக்கக்கூடிய அந்த வெங்கடேச பெருமாளுடைய இடத்தில் அந்த சிலையே பார்த்திங்கன்னா ஒரு சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லலாம். சந்திரகாந்த கல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சந்திரனுடைய சக்தியை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கல். சந்திரகாந்த கல்லை பயன்படுத்தி நாம் சந்திரனுடைய ஆசீர்வாதம் பெறலாம். சந்திரகாந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா இந்த உங்களுக்கு கல் சம்பந்தமான இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, நகைக்கடைகளில் அங்கே நீங்கள் வாங்கி உங்களது கையில் போட்டுக்கலாம் சந்திரகாந்த கல். அப்போது சந்திரனுடைய காந்தம், அந்த கதிர்வீச்சு நமக்கு எங்கே முக்கியமாக நம்மளை பாதிக்குது அப்படின்னா நமக்கு தலக்கா மண்டையை தான். மண்டைனா மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய என்னது சிறுமூளை பெருமூளைன்னு சொல்லக்கூடிய அந்த மண்டை கசாயம் சொல்லுவேன் நான். அதைத்தான் வந்து சந்திரன் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போ மூளை சம்பந்தமான கோளாறுகளை சரி செய்வது, மூளையில் இருக்கக்கூடிய அந்த வீரியமான மடிப்புகளை அகலப்படுத்தி நம்மை யோசிக்க வைத்து சாதிக்க வைப்பது, அதே நேரத்தில் நம்மை மனசை பாழுங்குழியில் தள்ளி நம்மை தற்கொலை செய்ய வைப்பது அனைத்துமே சந்திரனுடைய விளையாட்டு தான். அப்போது அந்த சந்திரனை நாம் எப்படி வழிபாடு பண்ணுறது? சந்திரனுடைய கல் பற்றி சொல்லிட்டேன். சந்திரகாந்த கல் இல்லைன்னா முத்து போடலாம், முத்து கூட போடலாம். முத்து இப்போ வந்து கல்முத்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் சந்திரகாந்த கல் கொஞ்சம் விலை கம்மி தான், ஆனால் வந்து அது நல்லாவே வேலை செய்யுது. சந்திரகாந்த கல்லை பயன்படுத்தி சந்திரனை நாம் பலப்படுத்தலாம். எண்கணித பிரகாரம் பார்க்கும்போது 2ஆம் நம்பர் 1, 2, 3, 4, 9 நம்பர் இருக்கு இல்லையா, 2ஆம் எண் சந்திரனை குறிக்கும். ஸோ 2ங்கிறது என்ன,
அது ஈவன் நம்பர்பாங்க, இரட்டைப்படை எண் 2, 4, 6, 8 இதெல்லாம் நட்பான எண்கள் யாருக்கு? சந்திரனுக்கு. அப்போ அந்த 2ஐ நாம் 2ஆம் தேதியில் பிறந்தாலோ, இல்லை கூட்டு எண் நான் 2 வரா மாதிரி 11ஆம் தேதி, இல்லைன்னா வெறும் 2க்கு அப்புறம் 11 வரும், இது மாதிரி 20 நீங்கள் எத்தனை கூட்டினாலும் அப்புறம் 11 வரா மாதிரி, அப்புறம் 2 தான் வரும். அந்த மாதிரி எண்களை அந்த தேதியில் பிறந்தாலும் அவர்கள் வந்து சந்திரனை உச்சமாக கொண்டவர்களாக இருப்பாங்க. இல்லை சந்திரனுடைய கிரகம் அவங்க ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது சந்திரன் நன்றாக இருந்தால் தான் முதல்ல நமக்கு என்ன கிடைக்கும்? மன நிம்மதி, நல்ல உறக்கம். இது 2 தான் முக்கியம் மனுஷனுக்கு, இல்லையா? அப்போ மன நிம்மதி வந்து ஆட்டோமேட்டிக்காக உறக்கம் வந்துடும். மன நிம்மதியெல்லாம் உறக்கம் வராது, தூக்கம் வராது இல்லைங்களா? ஸோ நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு, நம்மை நல்ல ஒரு ஓய்வெடுப்பதற்கும் உண்டான ஒரு கிரகம்தான் அந்த சந்திரன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளானட், அதாவது கிரகம். ஆகவே இந்த சந்திரன் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் இடங்கள் இருக்குது. அதாவது எந்த இடத்துல வந்து அது நீச்சம், உச்சம், அப்புறம் சரிசமமாக இருக்குது, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு லக்னத்திலேயே சந்திரன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிறவி இல்லை என்று சொல்லலாம். இது ஜாதக அலங்காரத்திலும் கிடையாது, ஜாதக எதுலேயுமே இல்லை. இது வந்து சில முக்கியமான குறிப்புகள் சித்தர்களுடைய கல்வெட்டுகளிலிருந்து நான் எடுத்து படித்த ஒரு உண்மை. லக்னமும் சந்திரனும் சேர்ந்திருப்பவர்களுக்கு அதிகமாக பிறவி இருக்காது, கடைசி பிறவியாக இருக்கும். அதேபோல் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சந்திரன் நல்ல இடத்துல இருந்தாலே பொதுவாக அவன் தைரியமாக இருப்பான். சந்திரன் மைனஸில் இருந்தால் அவன் வந்து ஒரு கோழையாக தான் இருக்க முடியும். அப்போது வீரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி சந்திரனை சார்ந்தது தான். அப்போ சந்திரனுடைய ஒளி எங்கிருந்து வருது? தனி அது சாரா கிரகமாச்சே, இருட்டு கிரகமாச்சே, சூரியன் தான். சூரியனுடைய ஒளியைத்தான் அது எடுத்து பிரகாசிக்கிறது, இரவில் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எது? சந்திரன். அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது தானே உலகமே, அப்படி தானே? பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் சேர்ந்தது தானே. கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கும் 2 ப்ளஸ் மைனஸ் வேணும் இல்லைங்களா? அதுபோல் நம்முடைய பிறப்புக்கும் ப்ளஸ் மைனஸ், ஒரு ஆண் ஒரு பெண் தேவை, ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை. ஆகவே கூட்டி கழித்து பார்க்கும்போது நம்ம அம்பாளையும் சிவனையும் பெருமாளையும் வழிபட்டால் நமக்கு தேவையானவற்றை அந்த சந்திரன் நமக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கலைன்னா பௌர்ணமி என்று நாம் இரவில் பௌர்ணமி நிலா வெளிச்சம் நமது மேல் படுவதைப் போல் உட்கார்ந்து கொண்டு சந்திரனுடைய காயத்ரியையோ இல்லது பெருமாளுடைய அவருடைய நாமங்களையோ நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நமக்கு என்ன கிடைக்கும்? சந்திரனுடைய ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். சந்திரன் நல்ல இடத்துல இல்லைன்னா கண்டிப்பாக நிம்மதி கிடைக்காது, நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. அது இல்லைன்னா போச்சு, வேஸ்ட்டு. என்ன பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணுறது? அதனால் சந்திரனை நாம் சிறப்பாக வழிபாடு செய்வோம். எப்பொழுது? பௌர்ணமி என்று, இல்லை 3ஆம் பிறை என்று சொல்லக்கூடிய அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் வரக்கூடிய 3ஆம் பிறையை பார்த்தாலும் நமக்கு சந்திரன் நமக்கு அதிகமான சக்தியை நமக்கு கொடுப்பார். அதான் சொல்லுவாங்க, 3ஆம் பிறை தெரியுது பார்ப்பாம்பாங்க. அது யாரும் பார்க்க மாட்டாங்க, 3ஆம் பிறை தானே. 3ஆம் பிறையை பார்த்துட்டு அதை உடனே காசு பணத்தை பார்ப்பாங்க, சில பேர் தங்கத்தை சில பேர் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கைன்னு சொல்கிறத விட உண்மையும் அதுதான். அதை பார்த்துட்டு நம்ம எதை பார்க்குறோமோ அது வந்து நமக்கு அதிகமாகும், அவ்வளோதான். ஆகவே சொல்லலாம் சூரியன் கூட பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து யார்? சிவபெருமான். சிவபெருமான் தலையில் யார் இருக்காங்க? சந்திரன் தானே வச்சுருக்கிறாரு. சந்திரனுக்கு எவ்வளோ ஒரு உரிமையை கொடுத்துருக்கிறார் சிவபெருமான், இல்லையா? இப்போ சூரியன் இல்லாமல் சந்திரன் இல்லை, சந்திரன் இல்லாமல் சூரியன் இல்லை, இரண்டும் ஒன்று தான். இருந்தாலும் அவருடைய உருவங்கள் வேறு, அவருடைய சக்திகள் வேறு. ஆகவே நாம் இருவரையுமே சரிசமமாக நினைப்போம். அப்போது நமக்கு 2 கண்கள்னு சொல்கிறோம் இல்லையா? வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். இப்போ மூச்சு காற்றும் பார்த்திங்கன்னா நமது மூக்கிலே 2 துவாரங்கள் இருக்கிறது. வலது துவாரத்தில் வழியாக காற்று சென்றால் என்ன சொல்லுவாங்க? சூரியகலைன்னு சொல்லுவாங்க. வெப்பமாக இருக்கும், உடம்பு ஹீட்டு வேணும்னு அர்த்தம். அதே இடது துவாரத்தின் வழியாக காற்று நம்ம சுவாசித்தோமானால் நமக்கு உடம்பு கூல்டவுன், குளிர்ச்சி ஆகும், உடம்பு கூலிங் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரேடியேட்டர் மாதிரி பயன்படுறது எது? நம்ம மூக்கு தான். அதான் திரும்ப நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன், அனைவருமே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி அவரவர்கள் மூச்சை கவனிக்க வேண்டியது. மூச்சை கவனித்தோமானால் நம் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் கிடைக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்க. பட் அது நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கேன் அதை பற்றிய.
ஆகவே மூச்சை கவனித்தோமானால் சூரிய சந்திரனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவுறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.